நான் இன்னைக்கு காமிக்க போற ரெசிபி இன்னொரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. 30 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பண்ணிடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஐயோ நம்மளுக்கு வேலை நிறைய ஆகுமே நீங்க கவலையப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் அதுவும் 30 மினிட்ஸ்க்குள்ள பண்ண முடியும்னா அதை விட வேற என்ன வேணும். ஸோ நம்ம இப்போ பண்ண போறது பாலக் சோயா புலாவ். ஸோ இதில் உங்களுக்கு பாலக்குடைய குட்னஸ், ஃபைபர் எல்லாம் கிடைச்சிரும், சோயாலேருந்து ப்ரோட்டீன் கிடைச்சிரும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஹெல்த்தி மீல் ஆயிரும். ஸோ வாங்க இந்த பாலக் சோயா புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். ஸோ ஃபர்ஸ்ட் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அது சூடாகட்டும். சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போடுறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு. முந்திரி லைட்டாக கலர் மாறுறப்போ நான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த ரைஸ்க்கு தேவையான பேஸ்ட்டை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நல்ல ஒரு பெரிய பஞ்ச் பாலக் எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புதினா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை. இது அவ்வளோத்தையும் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ வெங்காயம் கலர் மாறுறப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பாலக்கீரையுடைய பியூரி ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர். இந்த சுகர் இந்த கிரீன் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்க, நம்மளுடைய ஸ்பினாச் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ் தண்ணியில் ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதை ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊறின பாஸ்மதி ரைஸ். இது 1.5 கப், 250 கிராம். ஸோ இதையும் போட்டுட்டு நம்ம 1.5 கப் ரைஸ்னா 2.25 கப் தண்ணி, அதாவது 1க்கு 1.5. ஸோ நான் கொதிக்கிற தண்ணி ஊற்றுறேன். ஸோ தட் நம்மளுடைய குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாயிரும். இந்த டைம்ல நீங்க சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் பத்தல. ஸோ சால்ட் போட்டு நல்லா கிண்டிட்டு, ஸோ கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடிடலாம். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், குக்கரை மூடி உடனடியாக சிம்மில் வச்சுருங்க. வெயிட்டையும் போட்டுருங்க. 9 மினிட்ஸ் டிஸ்டர்பே பண்ணாதீங்க, லோ ஃப்ளேமில். 9 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக குக்கான புலாவ், ரைஸ், பிரியாணி எதுனாலும் ரெடியாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் பாஸ்மதி ரைஸ். ஸோ இப்போ நம்ம 9 மினிட்ஸ் கழித்து குக்கரை ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரைஸ் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குதுன்னு. பாருங்க, சூப்பர் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி சோயா பாலக் புலாவ் ரெடி ஆயிருச்சு. அண்டர் 30 மினிட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸஸ்க்கு டைமே தேவையில்லை, நீங்கள்லாம் நம்பணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இது யாருக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.